ஹலோ வணக்கம், நான் தான் ராஜேஷ். மறுபடியும் இன்னைக்கு மெயின் 7 வச்சு, அதாவது 7 பிளேயர் உள்ள நிற்கும் போது நம்ம மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரைடு போறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய உண்டு. என்னடா ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் ஸ்டார் பிளேயர் ஆச்சு எல்லாத்தையுமே பண்ணிடுவேன்னா பண்ணாத பிளேயருக்கு தான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே ஸ்டார் பிளேயரா இருக்க முடியாது இல்லையா? வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரைடு ஆடுறவங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச டீம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈஸியா வந்து ஒரு பொசிஷனை இது பண்ணிட முடியும். நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த பொசிஷன் இப்படிதான் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நார்த் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி விளையாடணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிளேயர் ஒழுங்கா விளையாடுற பட்சத்துல தான் ரெண்டாவது பிளேயர், அதாவது தேர்ட் ரைடு போறவங்க 3வது பிளேயரா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதா நான் கொஞ்சம் சுலபா தான் சொல்லித்தர போறேன். ஏன்னா பிகினர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அவன் நல்லா செக் பண்ணுங்கம்மா. சரியா? லைனை தாண்டிட்டு அது சாமி கும்பிடணும் இந்த மாதிரிப்பட்ட சிஸ்டம் எல்லாம் இருக்குது மனசுக்குள்ள, அதையும் தனியா நான் ஒரு வீடியோல சொல்றேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரைட் விளையாடுறது தான் எப்படி தான் சொல்லி தரப்போறேன். நீ இப்படி நடக்கும்போதே தெரியும் யார் யார் அசைக்கிறாங்க பாத்தீங்களா. அப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த ரைட்ல நம்ம எப்படி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு ரொம்ப அப்படிதானே, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த கை வச்சுக்கிட்டு இந்த லைனை தாண்டிட்டு தான் இருக்கணும். சோ ரொம்ப இறங்கி நிற்கிறான், இறங்கி இங்கதான் நான் ரீச் பண்ணணும். ஆக்சுவலா நான் இங்க வந்துட்டு இங்க செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இங்க ஆஃப் தான் இறங்குறான், ரைட் கார்னர் நல்லா இறங்கி நிற்கிறான். அப்ப நம்ம மூவ்மெண்ட் இங்க கீழே கொண்டு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைடு மேக்ஸிமம் என்னன்னா ஆஃப் மூவ்மெண்ட் தான் உள்ள, ஆஃப் மூவ்மெண்ட் போறதுக்கு தான் விளையாடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் வந்து பார்க்கும்போது தெரியும் எப்படி விளையாடுறேன். இப்போ வந்து ரைட்டு கார்னர் வந்து ரொம்ப இறங்கி நிற்கிறான். சரியா? அப்ப நான் வந்து இந்த இடத்துல ஆட்டி பார்க்கணும். ரீச் பண்ணியாச்சு, இது ஆஃப் ரீச். சரியா? நான் ஃபுல்லா போடல, ஃபுல்லா இன்னொரு தடவை கூட போகணும். நான் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, எல்லா மூமெண்ட்டும் யார் யார் பண்றா அப்படிங்கிற செகண்ட் ரைடருக்கு காட்டுறதுதான் என்னது, இந்த மாட்டு வந்தது மாட்டினாதான். இந்த மாதிரி கிட்ட மாட்டினா மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதான். மாட்டாம கரெக்டா யார் இறங்குற டீமுக்கு எல்லா பொசிஷனும் நீ மூவ் பண்ணணும். மாட்டிருப்பான், ஆனா ஃபுல் டோ கிடையாதனால மாட்டல. இப்போ வந்து எப்பவுமே நீங்க டீமை பெஸ்ட் பண்ணும்போது ரைட்டு கார்னர் கொஞ்சம் கணிச்சுக்கங்க, இந்த பூம்பு சரக்குன்னு அடி வந்துடும். வருது பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணி பார்த்துட்டு, யார் யார் எப்படி இறங்குறா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்க அந்த ரைடை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதான். கண்டென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரைடுக்கு லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பாக விளையாடுங்க. ஹேவ் எ நைஸ் டே.